1000 கோயில்களுக்கான கும்பாபிஷேகம் அறநிலைத்துறை சார்பாக நடத்தப்பட்டதா? தமிழக அரசு நிதி கொடுத்துச்சா? யார் நிதி அது? அந்தந்த கோவில் அவர்கள் நிதி திரட்டி அங்க இருக்கக்கூடிய ஊர் பெருமக்களை வச்சு நடத்துனது. இதுல நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ நீங்க ஒரு விழா நடத்துறீங்க உங்களுடைய சேனல் சார்பா, போலீஸ்ட பெர்மிஷன் கேட்குறீங்க, போலீஸ் நடத்திருங்கன்றாங்க. அப்ப போலீஸ் நான் தான் நடத்தினேன் தம்பியுடைய விழாவுன்னு சொல்ல முடியுமா? ஒத்துப்பீங்களா? நீங்க என்ன செஞ்சீங்க? அதுல இந்த அறநிலையத்துறையுடைய கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படிங்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க கேளுங்க, என்னைய விட்டுருங்க. அண்ணன் சேகர்பாபுட்ட போய் கேளுங்க, எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நிதி தமிழக கோவில்களுக்கு தமிழக அரசு ஒதுக்கிருன்னு கேளுங்க. நீங்க எப்பயாவது பட்ஜெட்டை பாருங்க. அப்படின்னா என்னன்னு கேளுங்க. தயவுசெய்து போய் பட்ஜெட்டை பார்த்துட்டு அறநிலைத்துறை தமிழ்நாட்டு கோயில்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்துருக்கு, தமிழ்நாட்டு கோயில்கள் அறநிலைத்துறை எவ்வளவு எடுத்திருக்குன்னு கேளுங்க. அறநிலைத்துறை தமிழ்நாட்டு கோயில்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குன்னு கேளுங்க. ரெண்டு சின்ன கணக்கு பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒண்ணு, 1000 கோயில் பண்ணிருக்கீங்க, ஆமா, யாரு காசுல? 2, சரிங்களா? ரெண்டாவது, 3500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை மீட்டிருக்கோம், ரொம்ப சரி. இந்த 3500 கோடி ரூபாய் நிலம் யார்கிட்ட இருந்துச்சு? யார்கிட்ட இருந்துச்சு? யாரோ ஒருத்தங்க ஆக்கிரமிச்சிருந்தாங்களா? யாரோ தப்பான ஆளுக்கு அவ்வளவுதான். அது ஏடிஎம்கே டிஎம்கே நாளம் போல யாராக அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க? அவங்கள்ட்ட ஃபைன் வாங்கினீங்களா? உங்க இடம், உங்க காரு அவர் திருடி வச்சிருக்கிறார், அந்த காரை நீங்க மீட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த காரை திருடி வச்சிருந்தாரு, அவருக்கு என்ன செய்ய போறீங்க? அவர் இத்தனை நாள் வச்சிருந்ததுக்கு ஏதாவது வாடகை கொடுத்தாரா? குத்தகை கொடுத்தாரா? திருடுனவர் யாரும் தெரிஞ்சு வச்சுல அவர் சொல்லியிருக்கீங்களா? அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? அறநிலையத்துறை செஞ்சிருக்குதான்னு கேட்கிறேன். நிலங்களை மீட்டுட்டோம், நிலங்களை வச்சிருந்தது யார்? வச்சிருந்தவங்க மீது என்ன ஆக்ஷன்? அவங்க மீது என்ன வழக்கு இருக்கா? அவங்களை பிடிச்சி ஜெயில போட்டிருக்கீங்களா? அவங்கள்ட்ட காசு வசூல் பண்ணிருக்கீங்களா? சரி, 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேல காணாம போச்சுன்னு அறநிலையத்துறை சொல்லு. யார் பொறுப்பு? நீங்க தானே சொல்றீங்க, என் கோயில் என் கோயில் என் கோயில், அறநிலைத்துறை கோயில் கவர்மெண்ட் கோயில் தானே சொல்றீங்க. அந்த கோயிலுடைய லேண்டு காணாம போச்சு, யார் பொறுப்பு? கோயில்ல இருந்து டெய்லி செலுத்த. நேத்து ஒரு பிள்ளையார் சிலையும் ஒரு இன்னொரு சிலையும் மீட்டு இருக்காங்க. நேத்து அது இந்த பக்கம் வடக்கு மாவட்டங்களில் காணாம போன கோயில். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேளுங்க. சிலையை மீட்ட அப்புறம் திருநவன்ட்டு தான் கேட்டுங்க, எங்கேருந்து அடுத்த? அதுவா, நான் இங்கேருந்து எடுத்தேன். அப்படியாடா? எப்பா அவங்க ஊர் கோயிலில் காணாம? ஆமா, கோயிலில் காணும். அப்படின்தாப்பா அவங்க ஆள் பிடிச்சிருக்காங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அப்ப உங்க கோயில்ல காணாம போறது கூட உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி அது உங்க கோயில் ஆகும்? வசூல் பண்றதுக்கு மட்டுமா? ஆடிட்டிங் பண்றதுக்கு கோயில்ல இருந்து வசூல் பண்றது அறநிலையத்துறை. ஆடிட்டிங் பண்ணிருக்கான்னு கேளுங்க. அறங்காவலர்கள் தான் அத்தனை முடிவையும் செய்யணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அறங்காவலர்கள் இருக்காங்களான்னு கேளுங்க. கேளுங்க சார், பிரதமர் சொன்னது என்ன தப்புன்னு சொல்லுங்க. லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை காணும், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை குத்தகை வசூலிக்கல, லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை மீட்டவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கல, 150 சாமி திருமணிகள் காணாம போது ஆக்ஷன் எடுக்கல. நான் சொல்றேன் சார், ஒரு சார்பு கொண்டவன் ஒருத்தர் சொல்லிட்டு போறேன் சார், மன்னிச்சு விட்டுருங்க. பொன்மாணிக்கவேல் சொல்றாரு சார், முன்னாள் ஐஜி, அவர் சிலை கடத்தல் தரப்புல இருந்தவர். ஆமா, பிரதமர் சொன்ன சத்தியம்ன்றாரே சார். கோவில் நிலங்களை தான் அரசாங்கம் எடுத்து வச்சிருக்குது. கோயில நான் தனியார் ஆக்கிரமிச்சதெல்லாம் விட்டுருங்க, அரசாங்கம் அவ்வளவு எடுத்திருக்குது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு கோயில் நிலம் பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு கேளுங்க. மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு கோயில் நிலம் பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு கேளுங்க. சர்ச் நிலம், மசூதி ஏதாவது பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு கேளுங்க. சொல்ல கோவிலுடைய நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் வைக்கிறதுக்கு கோவில் நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க. கோவிலுக்கு ஒரு தகவல் கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? உங்களுடைய லேண்ட் சார் ஐடியெல்லாம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு 50 ஏக்கர் இருக்கு, ஐடியா இருக்கு. நீங்க பார்க்கல, உங்க பிள்ளை பார்க்கல, அப்பா யார் ஐடியெல்லாம் கிடக்கு. அதை நான் போய் குடிசை போட்டா விட்டுருவீங்களா? நிச்சயமா அது நமக்கானதுன்றப்போ நான் சும்மா வச்சிருந்தா கூட விடுவீங்களா? நீங்க சும்மா வச்சிருந்தா விடுவீங்க? நான் 50 வருஷமா நீங்க அந்த லேண்டை தொடவே இல்லை, நான் போய் உள்ள குடிசை போட்டு சரிங்களா? நீங்க அரசாங்கம் கள்ளக்குறிச்சியில அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுடைய இடத்தை கோவிலுடைய அனுமதி இல்லாமல், அறங்காவலர் யாரும் இல்லாமல், இவர்களே ஒருத்தரை தக்கார போட்டு அந்த ஒப்புதலும் இல்லாமல், கோவில்ல இருந்து ஒரு தீர்மானம் இல்லாம எடுத்து அடிக்கல் நாட்டி கோயில் இடத்துல பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டு இன்னைக்கு வாடகை கட்டலாமா வேண்டாம், இன்னைக்கு வரைக்கும் வாடகை டிரான்ஸ்பர் ஆகல 100 ரூபாய். இதெல்லாம் யாரு பண்றது? கோயில் நடத்த அரசாங்கம் எடுத்துக்கலையா?